Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான praline ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த praline வந்து நம்ம கேக் டெக்கரேஷன் அதே மாதிரி ஏதாவது டெசர்ட் செஞ்சோம்னா அதுக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட் சலாட், கஸ்டர்ட் புட்டிங் இதுலலாம் மேலே கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்ப க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பியான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு அரை கப்பு கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸுக்கு பதிலாக நம்ம நிலக்கடலை கூட தோல் எடுத்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாதி நிலக்கடலை பாதி கேஷ்யூஸ் அந்த மாதிரியும் இந்த praline ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ப்ளெயினாக கேஷ்யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதும் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை ஆற விட்டுடலாம். அதே பேனில் ஒரு 1/2 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். சுகர் வந்து நம்ம போட்டுட்டு லைட்டாக மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்மளுடைய சுகர் வந்து நல்ல கோல்டன் கலரில் கேரமலைஸ் ஆகி நமக்கு கிடைக்கணும். ஸோ கொஞ்சம் இடையில வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் அடியில் வந்து கருகாமல் நமக்கு நல்ல ஒரு கேரமலைஸ் சாஸ் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகி கிடச்சிருக்கு. இதில் இருக்கிற குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸுமே நல்லா வந்து நமக்கு மெல்ட் ஆகி கிடைக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், 1 ஸ்பூன் பட்டர் வந்து நான் ஆட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டரை ஆட் பண்ணதுமே நமக்கு கேரமலைஸ் சாஸ் வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்ததான கேஷ்யூ நட்ஸ் இதில் வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் வந்து நம்மளுடைய இந்த praline சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஒரே லெவலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கு பிறகு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக ஒரு கத்தி 1 ஸ்பூன் வச்சு தட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராகவே ரிலீஸ் ஆகி வந்துடும். இதை நம்ம உடைச்சோன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இப்படியே கூட கேக் டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் வைக்கலாம். ஆனால் இதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிங்கன்னா நமக்கு praline சாஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். நம்ம கேக்குக்கு எல்லாமே வந்து க்ரன்ச்சியாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸ்க்கு மேலே, ஃப்ரூட் சலாட்ஸுக்கு மேலே இதில் எல்லாமே நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த praline வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு கிறிஸ்டல்ஸாக வேணும், பீசஸ் வேணும்னா இந்த மாதிரி ஒரு இடிக்கல்லில் வச்சு இடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல பவுடராக வேணும், அதோடைய ஃப்ளேவர் மட்டும் போதும்னா நல்லா வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நல்ல பவுடராக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான ஒரு praline ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்பவுமே ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த praline வந்து ஒரு கேக் ரெசிபிக்காக செஞ்சுருந்தேன். ஸோ கேக்கோடைய மிடில் போர்ஷன்ஸில் எல்லாமே க்ரீமுக்கு உள்ளாடி நான் கொஞ்சம் வந்து இந்த praline கொடுத்துருந்தேன். அப்புறமா வந்து டெக்கரேஷன்ஸுக்காக வெளியிலையுமே ஒரு லேயர் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தேன். இது வந்து ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கேக் டெக்கரேஷனுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்லியிருந்தது மாதிரி ஃப்ரூட் சலாட், ஐஸ்கிரீம்ஸ்க்கு மேலே, கஸ்டர்ட்ஸ் புட்டிங்ஸ்க்கு மேலே இதெல்லாம் வந்து இந்த pralines வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.